ஒண்ணும் இல்ல, இதுல சொல்லி விட்டுருக்காங்க. 234 தொகுதியிலையும் எங்க தலைவர் தான் வேட்பாளர். 234 தொகுதியிலும் தலைவர் தான் வேட்பாளர். மற்றவங்க எல்லாருமே நாங்க வந்தவங்க எல்லாமே ஒரு கருவி தான். மக்கள் அத்தனை பேரும் தலைவருக்காக தான் ஓட்டு போட போறாங்க. 200 தொகுதிக்கு மேல கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகுது. அது இங்க வந்திருக்க நம்மளுடைய யார் வந்து அதாவது தொகுதி கேட்டு வந்திருக்காங்களோ தேர்தலில் நிற்கிறதுக்கு அத்தனை பேருமே எல்லாரும் சொல்லியிருக்காங்க, தலைவர் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் நாங்கள் வெற்றி பெற்று தான் வருவோம் என்று எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஏற்கனவே சொன்னது போல் 234 தொகுதியிலும் எங்கள் தலைவர் தான் வேட்பாளர். அப்படிலாம் யாரும் எழுதலைங்க, அதெல்லாம் யாரும் சும்மா யாரா ஆர்வத்தில் யாரா அதெல்லாம் ஒண்ணு. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், எல்லா தொகுதியிலும் தளபதி ஒருத்தர் தான் வேட்பாளர். 234 தொகுதியிலும் 234 தொகுதியிலும் தலைவர் தான் வேட்பாளர். நீங்க ஒரு வேட்பாளர் மட்டும் இல்ல, உங்களுக்கு கூட பொறுப்பு இருக்கு. மாவட்ட பொறுப்பாளராக இருக்கீங்க, உங்களுக்கான பொறுப்பு இன்னும் கூடுதலா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த முறை எப்படி உங்களுக்கு தேர்தல் அனுபவம் இருக்குது? உங்களுக்கு கண்டிப்பா நாங்க இது வரைக்கும் எத்தனையோ தேர்தலை பார்த்துருக்கோம். இந்த தேர்தல் தான் மிக மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். ஏன்னா மக்களே, அதாவது நாங்கெல்லாம் வந்து ஒரு 10 பேர் ஒரு மகளிரை தேர்ந்தெடுத்து வாக்கு கேட்கறதுக்காக நம்ம தளபதியோட சாதனைலாம் சொல்லி நாங்கள் அனுப்பிச்சா ஒவ்வொரு பூத்துலையும் மக்களே தானாக நாங்களும் போகிறோம், நாங்களும் வாக்கு கேட்ட போகிறோம்னு சொல்லி தானாக அவங்களே வந்து வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டத்தின் மூலமாக ஒரு பூத்துக்கு 10 பேரை வந்து நாங்கள் கட்சி எங்களுடைய சகோதரி மகளிர் எல்லாம் போனால் ஒவ்வொரு வீட்டில் வந்து நாங்களும் வரோம் அவங்கக்கிட்ட ஓட்டு கேட்க. இது வரைக்கும் எந்த தேர்தலையும் இது போல் ஒன்று நடந்ததே கிடையாது. முத இந்த தேர்தல் நடந்தது. அது மட்டும் இல்லை, நாங்கள் உறுப்பினர் சேர்த்தோம். ஓரணியில் தமிழ்நாடுன்னு உறுப்பினர் சேர்க்க போகும்போது ஒரு வீட்டை நாங்கள் விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிட்டோன்னா எங்ககிட்ட அவங்களே சண்டைக்கு வருவாங்க, எங்களையா நீங்கள் உறுப்பினரை சேர்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 55% மேலே ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் உறுப்பினர் சேர்த்துருவோம். அதனால் நான் ஏற்கனவே சொன்னது தான், 234 தொகுதி எங்கள் தலைவர் வேட்பாளர். 200 தொகுதிக்கு மேலே 200 தொகுதிக்கு மேலே தான். அது எவ்வளோன்றதை நாங்கள் இப்போ டிசைட் பண்ண முடியாது. 200 தொகுதிக்கு மேலே தான் இந்த வெற்றி. தமிழக வெற்றி கழகம் இந்த முறை வந்து தேர்தலை சந்திக்குது. தமிழக வெற்றி கழகத்தால் உங்கள் வெற்றி வாய்ப்புகள் ஏதாவது பாதிப்பு இருக்கு? கண்டிப்பாக இருக்காது. அதனால சொல்லிட்டேன், 200 தொகுதிக்கு மேலே நாங்கள் தான் வெற்றி பார்ப்போம். எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கட்சியில் நிர்வாகி அமைச்சராக 3 முறை இருந்திருக்காரு. விழுப்புரத்துல இருந்து பல ஆண்டுகளா முகமா இருந்திருக்கக்கூடியவர். இந்த முறை பொன்முடி அவர்கள் போட்டியிடல அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. உண்மையா? அதெல்லாம் உண்மை இல்லைங்க, அதெல்லாம் உண்மை. அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லாமே கட்சி எடுக்கிற முடியாது, தலைவர் எடுக்கிற முடிவு தான். இல்ல அப்படி கிடையாது. தலைவரே முடிவு எடுத்தா என்ன வேணாலும் நடக்கும்.